கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் வட்டம் மாயனூர் கிராமத்தில் காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள கதவணையை 185.11 கோடி மதிப்பீட்டில் புனரமைக்கும் பணியை காணொலி காட்சி மூலம் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார். தேசிய நதிநீர் மேம்பாட்டு முகமையின் திட்டத்தின் மூலம் தீபகற்ப நதிகளை இணைக்கும் திட்டத்தின் முக்கிய பகுதியாக கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் வட்டம் மாயனூர் காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டளை காவிரி ஆற்றுப்படுகையில் தடுப்பு அணை உள்ளது. இந்த படுக்கை அணை கீழ் வரும் 250 மீட்டர் தொலைவில் ஏற்கனவே 154.45 கோடி திட்ட மதிப்பீட்டில் புதிதாக கட்டளை கதவணை கடந்த 2013ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. இந்த கதவணையை கடந்த 2014ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 25ஆம் தேதி அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா திறந்து வைத்தார். இந்த கட்டளை கதவணை திட்டத்தின் கீழ் ஏறத்தாழ 1,12,000 ஏக்கர் பாசன நிலங்கள் பயன்பெறுகிறது. கடந்த 6 ஆண்டுகளில் காவிரி ஆற்றில் பலமுறை ஏற்பட்ட வெள்ளத்தால் 2018ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை 10 தினங்களுக்கு தொடர்ந்து மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டது. இதனால் மண்ணரிப்பு ஏற்பட்டு கதவணை கட்டுமானத்தில் சிறிது சிறிதாக சேதம் ஏற்பட தொடங்கியது. பல கட்ட ஆய்வுக்கு பின்னர் கதவணையை பலப்படுத்த அரசுக்கு மதிப்பீடு அனுப்பப்பட்டது. தொடர்ந்து இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி 185 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் இந்த கதவணையை புனரமைக்கும் பணியை காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். உள்ள போவாதீங்க. மேடம் கொஞ்சம் என்னாச்சு மேடம், இந்த வால் இந்த மாதிரி ஒரு வால் நான் இங்கே போட்டிருந்தோம். இந்த வால் ஸ்லைட் ஆனதுனால ஸோ இந்த இடத்துல சிசி பிளாக் டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. ஒரிஜினல் ஒன். ஸோ திஸ் இஸ் த டியூரேஷன் எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் பண்ண போகிறோம்? ஆக்சுவலி 2 சீசன் நமக்கு வேணும். நமக்கு ஆக்சுவலி 5 months அதுக்குள்ளே நாங்கள் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறோம். ஆக்சுவலி இவன் வந்து 2 சீசன் கொடுத்துருக்கேன் மேடம். இந்த 5 மாதம் இல்லாமல் அடுத்த 5 மாதம். ஏன்னா மேடம் இந்த ஷீட் ஃபைல் அடிச்சுட்டேன்.